அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது என்ன மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் மற்றும் பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த 7 நாள் தரப்போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு. மேலும் 5ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைந்து கடகத்திற்கு அமர்றாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரித்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரி மாற்றத்தை தரப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் கடகராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியிலேயே அமர்றாரு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமையப்பட்டிருக்கு. மேலும் உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுவீங்க. தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம், அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தக்க சமயத்தில் தானாகவே முன் வந்து உதவி செய்வாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நல்லபடியாக நடக்கும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 2 மற்றும் 1 ஆகிய 2 இடத்தில் அமர்வதால் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 11வது இடத்தில் அமர்வதால் இந்த 7 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஏற்றமான பலன்களை பார்ப்பீங்க. மேலும் பிரயாணங்கள் மூலமாக நிறைய விதமான ஆதாயங்களை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது இடத்தில் அமர்வதால் வெளியிடங்களில் பெண்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 10வது வீட்டில் இந்த 7 நாட்களில் அமர்வதால் பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் அடைய உதவிகரமாக இருக்கும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 2வது இடத்தில் அமர்வதால் துணிவோடு காரியங்களில் இறங்கினாலுமே வெற்றி மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9வது இடத்தில் அமர்வதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்தில் அமர்வதால் தொழிலுக்கு இடையூறு செய்த எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். இதனால் ரொம்பவே நீங்கள் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கிரக நிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சைன போகஸ்தானத்தில் குரு, செவ்வாய் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு.
மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகள் அனைத்தும் நீங்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும். மேலும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்ததை போலவே கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். மேலும் பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முயற்சி செய்வீங்க. அந்த விஷயங்கள் கூட நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தான் கொடுக்கும். மேலும் தீ, இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது ரொம்ப கவனம் தேவைங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும். சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது ரொம்ப நல்லது. மேலும் குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். மேலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான பலன்களை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த துர்க்கை அம்மன் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு. மேலும் ஒவ்வொரு ராசியிலுமே 3 நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்வை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொலைதூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காற்றுக்கும் போதே தூற்றிக்கொள் என்பது போல நல்ல லாபம் வரும்போதே சேமித்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அப்போது தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைய முடியும். தனவரவு குறையும் காலமாவதால் வீண் செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக இந்த குறிப்பிட்ட இந்த 7 நாட்களில் ரொம்ப அவசியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு நீங்கள் வெற்றி அடைவீங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ தரிசனம், தெய்வீக பயணங்கள் தானாகவே தேடி வரும். பண வரவுகள் அதிகரித்தாலுமே தான தர்மம் என கைப்பணம் கரையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டமானது தேவை என்று வரும்போது கையில் இருக்கும் பணம் கூட உங்களுக்கு உதவாமல் போகும். அந்த அளவுக்கு தான் இந்த 7 நாள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு நல்ல முன்னேற்றகரமான காலமாக இந்த 7 நாள் அமைய போகுது. பொருட்கள் பழுது ஏற்படும், அதை கூட சரி செய்து விடலாம். ஆனால் சினத்தை அடக்காவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்க்க முடியாது. மேலும் இன்னும் சிலருக்கு இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலைகள் கூட ஏற்படக்கூடும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீர்கள். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற நற்காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலுமே மிக சிறப்பாக நடைபெறும். நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களின் மத்தியில் உங்கள் கௌரவம் ரொம்பவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு புத்தி சாதுர்த்தியமும் அறிவு விருத்தி ஏற்படும். உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவார்கள். மேலும் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படக்கூடும். அதனால் கடகராசிக்காரர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானையும் குபேரரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயங்களை நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.